கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 39 சங்கீதம் 4 வசனம். சங்கீதம் 39:4. கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். Lord, remind me how brief my time on earth will be. Remind me that my days are numbered, how fleeting my life is. ஆண்டவரே, என் முடிவு பற்றியும் என் வாழ்நாளின் அளவு பற்றியும் எனக்கு அறிவுறுத்தும். அப்பொழுது நான் எத்துணை நிலையற்றவன் என உணர்ந்து கொள்ளுவேன். ஆமென். இங்கு தாவீது ராஜா தனது மனித வாழ்க்கையின் குறுகிய தன்மையையும் நிலையற்ற தன்மையையும் உணர்ந்து தேவனிடம் ஜெபிக்கிறார். மனிதன் எவ்வளவு வல்லமையானவனாக இருந்தாலும் அவன் வாழ்க்கை குறுகியது, நிலையானது அல்ல. அதை கண்டு உணரும் பொழுதுதான் தேவனை நம்பி இருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையை பயன்படுத்த முடியும். இது குறித்து சற்று நேரம் தியானிப்போம். இங்கு தாவீது என் முடிவையும் தெரிவியும் என்று கூறுவதை கவனியுங்கள். அவர், கர்த்தாவே, என் வாழ்க்கையின் முடிவை நினைவுபடுத்துவீராக என்று வேண்டுகிறார். அதாவது, நான் பூமியில் எப்போதும் இருக்கிறவன் அல்ல, என் வாழ்வு தற்காலிகம் என்பதை காண வேண்டும். இதை உணர்வது அகந்தையிலிருந்து நம்மை தாழ்த்தி நித்தியத்தை நோக்கி செல்ல உதவும். என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும் என்று கூறியிருப்பதையும் கவனியுங்கள். தேவன் நமக்கு அளித்திருக்கும் நாட்கள் கணக்கிட்டவை. அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையால் அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. அவன் கடந்து போகக்கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினீர் என்று யோபு 14:5 வாசிக்கிறோம். மனுஷனுடைய நாட்கள் எல்லாம் தீர்மானிக்கப்பட்டவை. நம்முடைய வாழ்வு குறுகியது என்பதை அறிந்து கொண்டால் அதை பயனுள்ள வகையில் வாழ முயல்வோம். வீண் விஷயங்களில் நேரத்தை விரயமாக்காமல் தேவனுக்கு பயனுள்ள செயல்களில் ஈடுபடுவோம். இதை விசுவாசிக்கிறீங்களா? நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். மனித வாழ்க்கை காற்றைப் போலும் நிழலைப் போலும் பனித்துளியைப் போலும் தற்காலிகமானது. மனுஷன் மாயைக்கு ஒப்பாய் இருக்கிறான், அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம் என்று சொல்லியிருப்பதை சங்கீதம் 144:4 வாசிக்கிறோம். இதை உணரும் பொழுதுதான் நாம் நம் ஆவிக்குரிய நிலையை சீர் செய்து தேவனோடு நெருக்கமாக நடக்க முடியும். நம்முடைய பலமும் சாதனைகளும் நிரந்தரம் அல்ல, ஆனால் தேவன் மட்டுமே நித்தியமானவர். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். அவன் பூவைப் போல் பூத்து அறுப்புண்கிறான், நிழலைப் போல நிலை நிற்காமல் ஓடி போகிறான் என்று யோபு 14 முதல் 2 வசனங்களில் வாசிக்கிறோம். மனித வாழ்வு காலையில் மலர்ந்து மாலையில் வாடிப்போகும் பூ போன்றது. அதை ஒருபோதும் மறந்துவிடாதீர்கள். அதனால்தான் மோசே, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி
எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் என்று கர்த்தரிடம் வேண்டிக் கொள்வதை சங்கீதம் 90:12 வாசிக்கிறோம். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையைப் போல் இருக்கிறதே என்று அப்போஸ்தலனாகிய யாக்கோபும் நமக்கு அறிவுறுத்துவதை யாக்கோபு 4:14 வாசிக்கிறோம். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் வாழ்க்கையின் குறுகிய தன்மையை மிக அழகாக எடுத்துரைக்கிறது. தாவீது ராஜா தனது வாழ்க்கையின் முடிவை நினைவுபடுத்திக் கொள்வதற்காக ஜெபிக்கிறார். மனித வாழ்க்கை நிழல் போல, பனித்துளி போல, நீராவி போல உள்ளது. வாழ்க்கை குறுகியது என்பதை உணரும் பொழுது பெருமை, அகந்தை, பாவ ஆசைகள் அனைத்தும் வீணானவை என்பதை அறியலாம். தேவன் நமக்கு கொடுத்துள்ள நாட்கள் கணக்கிடப்பட்டவை. வீணான சண்டை, உலக ஆசை, பொருள் விருப்பு இவை அனைத்தும் ஒரு நாள் மறைந்து போகும். ஒவ்வொரு நாளையும் ஆவிக்குரிய முதலீட்டாக கருதி கொள்ள வேண்டும். மனித வாழ்க்கை நிலையற்றது என்றாலும் கிறிஸ்துவில் வாழ்வு நித்தியம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரத்தில் வாசித்து அறிகிறோம். நிலையற்ற உலக வாழ்க்கையை விட்டு நித்திய வாழ்க்கையை நோக்கி பயணிக்க வேண்டும். கிறிஸ்துவோடு நடப்பதே நிலையற்ற வாழ்வுக்கு அர்த்தம் தருகிறது. நமது நாட்களை பயனுள்ள செயல்களால் நிரப்புவதே உண்மையான ஞானம். எனவே வாழ்க்கை நிலையற்றது என்பதை தினமும் நினைவில் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளையும் தேவனுக்கு பயனுள்ளவைகளாக செலவு செய்யுங்கள். நித்தியத்தை கண்முன் வைத்தே வாழ்ந்து பணி செய்யுங்கள். மனித வாழ்க்கை மிகவும் சுருக்கமானது. தேவனோடு இல்லாமல் வாழ்ந்தால் வாழ்க்கை வீண். நம் நாட்களை எண்ண கற்று தேவனுக்கு பயனுள்ள மற்றும் பரிசுத்தமான வாழ்க்கை நடத்த வேண்டும். நித்திய வாழ்க்கை நோக்கி வாழ்வதே உண்மையான அறிவும் ஆசீர்வாதமும். இதை ஒத்துக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இந்த விசுவாசத்தோடு தேவன் பாதம் பணிவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் தூயாதி தூயவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, எங்கள் வாழ்வு நிலையற்றது என்பதை தினமும் எங்களுக்கு நினைவூட்டுங்கள் ஆண்டவரே. எங்கள் நாட்கள் குறுகியவை என்பதை உணர்ந்து வீணானவற்றில் நேரத்தை செலவிடாமல் உம்முடைய நாம மகிமைக்கு பயனுள்ள செயல்களையே செய்து வாழ கிருபை செய்ய வேண்டுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம். நித்திய வாழ்க்கையை நோக்கி நாங்கள் பயணிக்க கிருபை செய்யும். எங்கள் நாட்களை எண்ணிக்கொண்டு ஞானமுள்ள இருதயத்தை அடையும்படி எங்களை வழி நடத்தும். நீரே எங்கள் நித்திய காப்பும் வாழ்வும் என்பதை அறிந்து அணு தினமும் உம்மோடு நெருங்கி நடக்க உதவி செய்ய வேண்டுமாறு தாழ்மையோடு வேண்டிக்கொண்டு எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.